ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரகசியம் இன்றைக்கி சொல்ல போகிறேன். திடீர்னு நம்மளுக்கு சக்தியே இல்லை, எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆகிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற ஃபீலிங் உங்களுக்கு எப்போயாவது வருது அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது எதனால நம்மளுக்கு இந்த சக்தியெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா, சில விஷயங்கள் ஞாபகம் வரலாம், சில நபர்களோட முகங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரலாம். அப்போது அவங்க உங்களோட லைஃப்பில் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா கூட இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, தேவையில்லைன்னு நினைக்கிறவங்கள கூட அவங்க கூட நம்மளுக்கு நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்துக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அவங்க நம்மளை பற்றி ஏதாவது கமெண்ட் கொடுத்துருந்தா அந்த கருத்துக்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அதெல்லாம் பெரிய விஷயமாக்கி அதுக்கு சக்தி கொடுத்து நம்ம சக்தியை போக்கடிச்சுக்கிறோம். அப்போது இதெல்லாம் தேவையில்லாத வகையில் நம்மளோட எனர்ஜியை வெளியே விட்டுட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ரத்த காட்டேரின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நம்மளோட சக்தியை ஏதோ ஒரு காட்டேரி, தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத விஷயங்களை உறிஞ்ச விடுறது நம்ம தான். அந்த தப்பை இனிமேல் நம்ம திருத்திக்கிட்டோம் அப்படின்னோன்னா நம்ம எப்பயுமே எனர்ஜியாக இருக்கலாம். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷன் வர்றப்போ இந்த கஷ்டம் நம்மளுக்கு எவ்வளோ நாள் இருக்க போகுது அப்படின்னு யோசிங்க. இது தற்காலிகமானதா இல்லை ஆயுசு பூரா நம்மளுக்கு வரப்போதா அப்படின்றத நீங்கள் யோசித்து பார்த்தீங்கனாலே தெரியும். நிச்சயமாக எதுவானாலும் தற்காலிகம் தான். அண்ட் மோரோவர் அவங்களுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணுமா, இல்லை இந்த விஷயத்துக்கு கொடுக்கணுமா? அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது யாருக்கு அப்படின்னா, கண்ணாடியை போய் பாருங்கள், அந்த நபருக்கு தான். அப்போது உங்களை விட வேறு எந்த விஷயமும் முக்கியம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்கணும். தோண ஆரம்பிச்சிருச்சுன்னா மற்ற எல்லா விஷயமும் ஒரு பெரிய பொருட்டாகவே இருக்காது. ஸோ இது உங்களை நீங்களே ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் சக்தியை அதிகரிக்கிறதுக்கான ஒரு வழி. உங்களோட சக்தியை நீங்கள் அதிகமாக ஈர்க்க உங்களுக்கு தேவையான எல்லா சந்தோஷமும் உங்களை அடையும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத இங்கே பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.